முதலமைச்சரை சந்தித்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வதற்கு உண்டான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் எந்தெந்த மாவட்டத்தில் யார் மாவட்ட பொறுப்பாளர்களை நாங்கள் போடுறோன்னு பின்னாடி அறிவிப்போம். திருக்கோயில்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்தாலும் முதலமைச்சர்கிட்ட இன்னும் ஒரு 2-3 நம்ம நலவாரியம் இன்னும் செயல்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். கண்டிப்பாக கேட்ட கோரிக்கையும் கேட்காத பல கோரிக்கையும் தந்த முதலமைச்சர் நம்முடைய பூசாரிய நலவாரியத்தையும் செயல்படுத்துவார்கள். தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்தவாறு கிராமப்புற பூசாரிய நலவாரிய உறுப்பினர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை கூடிய விரைவிலே இந்த வரக்கூடிய மானிய கோரிக்கையிலே அறிவிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தமிழகத்திலே இருக்கக்கூடிய 2 லட்சம் திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளும் அதை சேர்ந்து இருக்கக்கூடிய 23 லட்ச வாக்காளர்களும் பூசாரிகளுடைய குடும்பத்தினரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். பூசாரிகளுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தொடர்ந்து பூசாரிகள் ஆதரவளிப்பார் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் இந்த உரையானது நிறைவு செய்யப்படுகிறது. இந்துக்களுக்குன்னா நாங்கள் உண்மையால் நாங்கள் தான் இந்துக்கள் கூட விபூதியை போட்டுல வைக்க மாட்டாங்க. நாங்கள் டெய்லி விபூதியை போட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சந்தன குங்குமம் திருநாமெல்லாம் சாத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கே 10 வருஷமா எதுவும் தரல. இந்த மத்திய அரசு செஞ்சிருக்கணும்னா அயோத்தியில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் போட்டு அந்த கோயிலை கட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கு ஜிஎஸ்டி வரியை போட்டு 18% வசூல் பண்ணுறாங்க. கோயில் கட்டுறதுக்கு வரி போடுற இந்த அரசு எப்படி இது நன்மை இந்துக்களுக்கு நன்மை செய்வாங்கிறது தான் எங்களுக்கு இது. கடவுள் மறுப்பு கொள்கையுடைய கட்சி கூட நிறைய திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் தான் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு பறைசாற்றி கொண்டு இருக்கக்கூடிய இப்போ மத்திய அரசானது எந்த விதமான திட்டங்களும் திருக்கோயிலுக்காக என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 10 ஆண்டுகள் என்ன செஞ்சுருக்காங்க? அவங்க செய்ய என்ன நிறைய செஞ்சுருக்காங்க. ஆனால் பூசாரி ஓய்வூதியம் முதல் கொண்டு 500 ரூபாய் இருந்த பூசாரி ஓய்வூதியம் 4000, மாத ஊதியமே இல்லாமல் பூஜை செய்து கொண்டிருந்த 17,000 திருக்கோயிலில் 15,000 திருக்கோயில் பூசாரிகளுக்கு மாத ஊக்கத்தொகை 1000. ஒரு கால பூஜை வைப்பு நிதி 1 லட்சமாக இருந்து 2 லட்சம். கிராமப்புற திருப்பணி நிதி 1 லட்சமாக இருந்து இப்ப 2.5 லட்சம். இது போன்ற பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் பூசாரிகளுக்கு ஏற்ற அரசு என்ற இந்த வேளையிலே